ஆசிட் சரிங்களா. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது நமக்கு H2O ரிலீஸ் ஆகும், வாட்டர் ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல தான் இங்க நம்ம ஒரு என்சைம் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இனோலிஸ். ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகும், இனோலிஸ். இந்த இடத்துல நமக்கு H2O ரிலீஸ் ஆகும் சரிங்களா. அண்ட் நம்ம இந்த ஸ்டெப் கொண்டோமா பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். இந்த பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் வந்து பைருவேட் வருது. இந்த பைருவேட் வருதா, பைருவேட் நம்ம ரிலீஸ் தான் நமக்கு லாஸ்ட் எண்ட் ப்ராடக்ட் கிளைகோலிசிஸ் எண்ட் ப்ராடக்ட். பாஸ்போயினால் பைருவேட் நம்ம ரிலீஸ் ஆகுது, இங்க நமக்கு ATP கிடைக்கும். ATP நமக்கு இங்க கிடைக்கும் சரிங்களா. இதுல ATP கிடைக்கும். இதான் வந்து நமக்கு வந்து கிளைகோலிசிஸோட ஃபுல் ஸ்டெப்ஸ். இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து ATP நம்ம யூஸ் பண்றோம். இங்கேயும் நம்ம ATP அதுக்கு கொடுக்குறோம். இந்த ரெண்டு பிளேஸ்ல வந்து நமக்கு ATP நமக்கு கிடைக்குது சரிங்களா. இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா NADH நமக்கு கிடைக்குது, அதுவும் ATP யோட இதுதான் சரிங்களா. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எல்லாமே 2 மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து 2 இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா 2 மாலிகூல்ஸ் எல்லாமே சரிங்களா. ஏன்னா இங்க இருந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது, அதனால ரெண்டு மாலிகூல் கனெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு மாலிகூல் கனெக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு ATP கிடைக்குது, மொத்தமா நமக்கு வந்து 10 ATP கிடைக்குதா. 10 ATP கிடைக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவு கொடுக்குறோம், அதுக்கு 2 நம்ம வந்து கொடுக்குறோம். 2 கொடுக்கறதுனால நம்ம டோட்டலா எவ்வளவு 8 ATP நமக்கு கிடைக்கும். 8 ATP வந்து நமக்கு கிளைகோலிசிஸ்ல கிடைக்குது சரிங்களா. கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ATP தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவோம். இதான்